12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 கலப்பு எண்கள் பயிற்சி 2.5 மூன்றாவது கணக்கு பார்க்கிறோம். 10 - 8i, 11 + 6i ஆகிய புள்ளிகளில் எப்புள்ளி 1.iக்கு மிக அருகாமையில் இருக்கும் என கேட்கப்பட்டுள்ளது. இரண்டு புள்ளிகளுக்கு இடையேயான தொலைவு என்னான்னு கணக்கிடணும். 1.5 என்ற புள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புள்ளி 1.5 மற்றும் முதல் புள்ளி 10 - 8க்கு இடையேயான தொலைவை கணக்கிடுறோம். இரண்டு புள்ளிகளுக்கு இடையேயான தொலைவு கணக்கிடுறப்ப மாடுலஸ் ஆஃப் Z1 - Z2ங்கிற நிபந்தனையை பயன்படுத்தலாம். இரு புள்ளிகளுக்கும் இடையேயான வித்தியாசம் முதல் புள்ளியானது முதல் கலப்பெண் 10 - 8i - 1 + i. இது இரண்டிற்கும் இடையேயான தொலைவு கணக்கிடுறோம். 10 - 8i இரண்டாவது பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய எண்களை மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -i. 10 - 1 என்னும் பொழுது மதிப்பு 9. -8i -1i அப்படிங்கிறப்ப -9i வரும். மாடுலஸ் ஆஃப் 9 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1 - iன்னு பிராக்கெட்டில் இருக்கும். இரண்டு எண்களுக்கும் மாடுலஸ் எடுக்கிறப்ப தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் 9 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 1 - iன்னு எழுதலாம். 9 அப்படிங்கிற எண் மதிப்புக்கு மட்டு மதிப்பு எடுத்துட்டோம்னா அதே மதிப்பு தான் ஒரு 9. மாடுலஸ் ஆஃப் 1 - i என்பதற்கு √a² + b², 1² + bயின் மதிப்பானது -1². 9 √1 + -1 வர்க்கப்படுத்துகிறப்ப +1 ஆகும். 9 √2 என்பது இதனுடைய மட்டு மதிப்பு இடையேயான தொலைவு. இதே போல் அடுத்த புள்ளிக்கு இடையேயான அடுத்த கலப்பெண்ணுக்கு இடையேயான தொலைவு 1 + i மற்றும் 11 + 6iக்கு இடையேயான தொலைவு மாடுலஸ் ஆஃப் 11 + 6i -1 + i. மாடுலஸ் ஆஃப் 11 + 6i மைனஸால் பெருக்கிறோம் -1 - i. 11 - i எனும் பொழுது மதிப்பு 10. 6i - i எனும் பொழுது 5i. மட்டு மதிப்பு கணக்கிடுற √a² + b². மெய்ப்பகுதி 10² + கற்பனை பகுதி 5². 10 × 10 மதிப்பு 100. 5 வர்க்கப்படுத்துகிறப்ப 25. 100 + 25 எனும் பொழுது 125. 125 எப்படி பிரிச்சுக்கலான்னா 25 × 5 எனும் பொழுது மதிப்பு 125. 25க்கு வர்க்கமூலம் எடுக்கிறப்ப 5 √5 அப்படியே எழுதிக்கலாம். இரண்டு எண்களையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப முதல் மதிப்பில் 9 √2ன்னு இருக்குது. இதில் 5 √5ன்னு கிடச்சிருக்குது. மிக அருகாமையில் இருக்கக்கூடிய புள்ளின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ 5 √5ங்கிறத மிகச்சிறிய மதிப்பு. எனவே 11 + i தான் 1 + iக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மதிப்பாகும். therefore 11 + 6i ஆனது 1 + iக்கு அருகாமையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிடலாம். தேங்க்யூ.